அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் மட்டும்தான் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? ஆமென். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல பல புனிதர்கள், பலவிதமான மனிதர்கள் அல்லது தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எல்லாம் அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட போது அவருடைய கல்லறைகள் அமிதமாகவே இருக்கின்றன, மூடப்பட்டதாக இருக்கின்றன. இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரம்தான் அது திறந்தவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நானும் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவரே நீர் என்னோடு பேசு என்று சொல்லி கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் தேவ சமூகத்தில் கேட்கலாமா? ஹல்லேலூயா. நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, எங்கள் மேல் உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா, எங்கள் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்ததான எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். அப்பா, இந்த வேளையில கூட ஆண்டவரே வார்த்தையா இங்கு இருந்து ஆண்டவரே ஒருவரோடு பேசுவீராக. ஒருவேளை இந்த இடத்துல கேள்விக்குறியோடு என்னுடைய வியாதிக்கு விடுதலை கிடைக்காதா, என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்காதா, எனக்கு என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல கடந்து வந்து ஆகில் ஆண்டவர் அவர்களோடு கூட இடைபடுவீராக. பரிசுத்த ஆவி ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். சோதரர் நல்ல எல்லா சாட்சிகளை சொன்னீங்க. ஆமென். சோதரர் ஜீவனுள்ள சாட்சிகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்ததற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆமென் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவர். அதாவது ஸ்கூல்ல படிக்கும் போது சொல்லிருப்பாங்க, ஆமென் சோதரர் கடந்த காலம், ஆமென் நிகழ்காலம், ஆமென் எதிர்காலம் என்று சொல்லி. ஆமென் சோதரம் ஆண்டவராகிய தேவன், ஆமென் சோதரம் அவர் எல்லாவற்றிற்கும் ஆமென் சோதரம் அவர் உறுதுணையா இருக்கிற தேவனாக ஆண்டவர் வந்தார். ஆமென். இன்றைக்கு இருக்கிறார், இன்னும் செய்யப்படுறார், வரப்போகிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம சாட்சி சொல்லும் போது அவன் சொன்னாங்க மதுபானத்தை குறித்து அருமையான அவன் ஐயா வந்து நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. கடந்த நாட்கள்ல என்னோடு கூட படித்த ஒரு நண்பன் அவன் சக நண்பர்களால வெட்டி கொல்லப்பட்டான். அந்த செய்தித்தாளில அந்த வீடியோல பார்க்கும்போது என்னுடைய உள்ளம் உடைந்தது. அப்பொழுது நான் அந்த என்னோடு கூட படித்ததான சகோதரர்களெல்லாம் கேட்டேன், எதனால இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லி கேட்கிற போது அவன் கஞ்சா என்கிறதான போதை வஸ்துக்களினால அவன் எதுக்கு செஞ்சானே அவனால சொல்ல முடியல. கூட இருந்தவர்கள் இன்னைக்கு காலம் கடைசி காலமாகி கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் ஆமென் கஞ்சா மதுபானத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். நான் இருந்த கிராமத்துல பார்க்கிற போது படிக்கிற பசங்க, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கூட என்ன செய்றாங்க? கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. யார்கிட்ட இதை என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஆகினால மதுபானத்தை குறித்து ஐயா சொல்லும் போது அவன் சுதந்திரம் மெய்யாலுமே என்னோட உள்ள எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரை நான் பார்க்க முடியுது. ஆகவே இதற்காக பிரத்யேகமாய் ஜெபம் பண்ணணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற போது ஒரு வாசிக்கலாமா? 29வது வசனத்தை வாசிக்கலாம். விரைவாய் வாசிங்க. நீதிமொழிகள் 23. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம். ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கிற கண்கள். நன்றாய் கவனிக்கணும். ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். அடுத்து வாசிக்கலாம். மீண்டும் வாசிக்கலாம். எங்க எது என்னது? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களும் கசப்புள்ள சாராயத்தை நாடுகளும் தானே. கடந்த நாட்கள்ல அவன் கள்ள சாராயத்தினால பல உயிர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருந்து.
ஆமா, கள்ளக்குறிச்சி ஐயா சொல்றேன். கள்ளக்குறிச்சியில பார்த்தாச்சுன்னா நம்ம இன்னைக்கு நிறைய மதுப பிரியர்களை பார்த்து செல்லுல எல்லாம் பார்த்தா வேடிக்கை சொல்றாங்க, எப்பா நீங்க குடிக்காது எங்க போய் குடி. கள்ளக்குறிச்சி போனா எனக்கு என்ன செய்யும், 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்ற அந்த ஜோக்கெல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப வேதனை. நம்முடைய தேசம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அவன் சொல்ற இந்தியாவில் அநேக மாநிலத்துல பார்த்தாச்சுன்னா மதுபானம் என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது, தடை. ஆனா மதுபானம் நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு என்று சொல்லி கேவலமா லேபிள ஒட்டி செய்யறாங்க, விற்கிறாங்க. அநேகர் அவன் விதவை ஆகுறாங்க, அநேக பிள்ளைகள் தகப்பனை இழக்கிறாங்க. காரணம் என்ன? மதுபானம். அருமையான ஐயா சொன்னாங்க, அது 5 வருஷம் 10 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், கொல்லும் என்று சொல்லி. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஒருவேளை இந்த இடத்துல மதுபானம் குடித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அவன் சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வரலாம். அவன் சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு 2 வீலர்ல ஹெல்மெட் போடாம போறா என்ன செய்யறாங்க, பயன் அடிக்கிறாங்க. மதுபானத்தை வித்துக்கிட்டு அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு பைக்ல போனா அதுக்கு என்னது, ட்ரிங்க் டிரைவ் இருந்துச்சு ஃபைன். அதை தடை பண்ணிட்டாதான் என்ன இல்லையா? ஏன்னா நம்ம அதிகமா அந்த கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் அந்த டைம்ல பார்த்தாச்சுன்னா அமோக. அப்ப யார் தான் அதிகமா குடிக்கிறா? அவன் தேவனுடைய பிள்ளைங்க. நம்முடைய தேசத்துல மதுபானம் ஸ்டாப் பண்ணுவதற்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். வாரத்தோடு ஜெபம் பண்ணணும், அவன் கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். அதை முற்றிலுமா என்ன செய்யணும், தடை பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், என்னுடைய செய்தியுடைய தலைப்பு அதல்ல, ஆனா நானும் ஐயா சொன்னதுனால அதனுடைய தாக்கம் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் போது அவன் சொல்றான், நான் அது உணர்த்தப்படுகிறேன். சோத்திரம். வாசிக்கலாமா? அவன் சொல்றான், 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவர்களுடைய முகத்தையும் இவர்களுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். போது இந்த இடத்துல பார்க்கும்போது அவன் நீ இவர்களுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சி தோற்றத்தை நீ என்ன செய்யாத. இன்னைக்கு உலகத்துல அவன் எல்லாரும் பார்க்கறது என்ன, சரீர வளர்ச்சி தோற்றம், அப்படித்தானே? ஆமா, இவங்க குடும்பமே நம்ம அண்ணன் தம்பி சொந்த உறவுகள் இருந்தா கூட பணம் இருந்தா தான் என்ன செய்யும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் எதை வந்தாலும் முன்னிறுத்துவாங்க, அப்படித்தானே? இதான இயல்பு, தவறாக சொல்லலே. ஆமா, பார்க்க வேண்டாம். அவன் கீழே வசனத்தை கூட கீழே கூட வாசிக்கலாம். மனுஷன் பார்க்கிறபடி, ஐயா நம்முடைய நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவன் அவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நீங்களும் நானும் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல. அவன் நிலத்தை பார்க்கிறவர் அல்ல, அவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. வாசிக்கலாம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், அவர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா ஃபுல் செக்அப் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பல செக்அப் எடுத்து பல பில்லுகளும் என்ன செஞ்சிடும் வந்துடும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவன் சொல்ற பார்க்கிற போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே அல்லது ஃபர்ஸ்ட் வந்து மயக்கம் டாக்டர் அப்படிதானே எங்க நடந்தது? ஆதாம் ஏவாளுக்கு. இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா டாக்டர் ஒப்பீனியன் கேட்கணும். எதற்கு சொன்னா இது ஆபரேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆனா அன்னைக்கே இந்த மயக்க ஊசிய அவன் இந்த சகத்துக்கு சொன்னா ஒத்துவிடுமா என்று சொல்லி. ஆனா நம்முடைய ஆண்டவர் எடுத்து ஆதாமுக்கோ அயர்ந்த நித்திரை வர பண்ணினார் என்று சொல்லி அங்க ஒரு ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ண பார்க்க முடியாது. ஆகவே இந்த இருதயம் அவன் சொல்ற ஒருவேளை அவங்க இசிசி எடுத்து பார்த்தாலும் மனுஷனுடைய இருதயத்துல என்ன இருக்கிறது சொல்லி யாருக்கா தெரியுமா? தெரியாது. மனுஷனுடைய இருதயம் மகா கேடு உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கிறது. அவன் சொல்ற முன்னாடி வாழ்ந்தது மாதிரி அவன் வெத்துசாலா மாதிரி அவன் அந்த 900 அந்த சம்திங் வருஷத்துல நாம நினைச்ச முடியாது, வாழ முடியாது. முடியுமா? நம்ம கனவு கண்டால் நினைச்ச முடியாது, முடியாது. ஏன்னா அவன் நம்முடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் தான்? ஒரு 500 வருஷம் வெத்துசாலா நம்ம எத்தனை? ஆமா, ஐயா வந்துட்டா 120. ஆமா, ஐயாவுடைய கணக்கான நம்முடைய பைபிள் கணக்கு இப்ப என்ன சொல்லிங்கன்னா, ஆமா 80 தாண்டினாலே அது என்னதான் 70க்கு மேல பெய்யாச்சுனாலே அப்படித்தானே? ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, நாம அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சொல்ற நம்முடைய உள்ளம் அவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு அடிக்காக அவன் கொலைகள் அவனுக்கு அந்த கொலைகள் நடக்கிறது விட்டு கொடுக்க முடியாம அவன் நிறைய விசுவாசிகள் நல்ல ஆவியில நிரம்புவோம், தேவனை ஆராதிப்போம். ஆனா பார்த்தாச்சுன்னா ஒரே சபைக்குள்ள இருக்கிறவங்க நினைச்ச மாட்டோம், பேச மாட்டோம். அவன் பாஸ்டர் அவ வரதுனால நான் வர மாட்டேன், பாஸ்டர் அந்த குடும்பம் வரதுனால வர மாட்டேன். இங்க நான் பொதுவா சொல்றேன். அல்லேலூயா. நிறைய அப்படி நடக்குது. நான் ஒரு சகோதரிட்ட சொன்னேன், அவன் நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு. பாஸ்டர் நீங்க இப்படி எல்லாம் நினைச்ச கூடாது, அந்த சகோதரிக்காக என்ன ஜெபம் பண்ண சொல்லக்கூடாது, இப்படின்னா பரவ போக முடியாது. அல்லேலூயா. கொஞ்ச நாள் வாழ்க்கை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். சோதரம் கடைசி காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இயேசு ஆமென் சோதரம் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வருகை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் எப்போ வருவார்?
எனக்கு தெரியும், நான் பெரிய தீர்க்கதரிசி. ஏன்னா யூனிவர்சிட்டி சர்ச்சில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறேன், 10 மாவட்ட தலைவரா இருக்கிறனால. ஆனா எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா சொல்றேன். என்னன்னா நாளை குறிச்சு வச்சுக்கங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்லலாமா சார்? தாராளம் சொல்லலாம்ட்டு ஐயா பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஆமா சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்ப இருக்கும்னா, எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசுடைய வருகை எப்படி வரும் என்று சொன்னா, அவருடைய வருகை எப்படி இருக்கும்னா, அவன் சொல்றோம் மின்னல் அவன் தோன்றி மறைகிறது போல இருக்குமா? எப்படி இருக்குமா? மின்னல் தோன்றி மறைகிறது. இன்னும் எக்ஸ்பிளைனா சொல்ல போனோம்னா, திருட வருகிறது போல வருவாங்க. ஹல்லேலூயா. திருட எப்ப வருவாப்ல? எப்படி வருவாப்ல? உங்க பேரை சொல்லிட்டு நான் இந்த டேட்ல இத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, சொல்லிட்டு வருவாப்ல? இல்ல, அவன் சமயம் பார்த்து எப்பண்டா இந்த ஆளுக்கு போவாரு, அவன் பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வருவாப்ல. அப்படித்தானே? ஆகையினால அப்படிப்பட்ட வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், அந்த வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நானும் நீங்களும் தகுதி உள்ளவர்களா என்று சொல்லி தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே பெருமை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, கோல் சொல்லுதல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 10ஓடு 1 நான் இருக்கக்கூடாது, தேவனுடைய நாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஏதாவது பேர் கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எஸ், நாம இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா அவன் கொடியை வச்சுக்கிட்டு அல்லது பல இதை பேட்டி கொடுப்பாங்க, நான் இவரை போல மாறணும், அவரை போல மாறணும் என்று சொல்லி. நானும் நீங்கள் இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை போல மாறுதலின் அனுபவம் என்று என்னன்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவன் ஒரு கடவுளாய் இருந்தும் ஒரு தெய்வமாய் இருந்தும் அவர் 100% இந்த பூமியிலே அவன் மனிதனாய் வாழ்ந்தார். 100% கடவுளாய் இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு? தன்னோடு கூட சீசர்களை சேர்த்துக் கொண்டார். 12 சீடர்களை என்ன செஞ்சார்? எப்பவும் வைத்துக் கொண்டார். அந்த 12 சீசருடைய கால்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கழுவினார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா உலகத்துல பல விதமான ஆமென் சொல்ற தொட்டா தீட்டு அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்றாங்க. இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போக முடியாது, அங்க போக முடியாது, இங்க புடிய முடியாது. ஆனா இந்த சர்ச்சுக்கு எல்லாரும் வரலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் நம்முடைய ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல. அவன் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம். ஹல்லேலூயா. அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மனுஷன் தான். நாமெல்லாம் யாருடைய சாயலா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நான் இயேசுவின் சாயல் சொல்லுங்க. அவன் தேவனுடைய சாயலா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமா, அதுல ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்ல. அவன் நம்ம கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் வித்தியாசமா இருந்தாலும் நம்முடைய சாயல் யாருடைய சாயலா? தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா. அதை தான் நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் நீங்க வாசிக்கிற போது 1ஆம் அதிகாரம் கீழே வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது? அவன் தேவ சாயலாக நம்ம படைத்திருக்கிறான். அவன் மனுஷன மண்ணினால் இன்னைக்கு பரிணாம கொள்கையில அவன் குரங்குல இருந்து வந்தேன்னு சொல்றான். ஆனா நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே தான் இந்த சரீரத்துல அவன் சுகர், பிபி, அவன் சொல்ற இரும்பு சத்து அதெல்லாம் மனுஷன் நம்ம எல்லாம் ஒரு நாள் எங்க போவோம்? இந்த சரீரமானது மண்ணிலிருந்து எடுக்கப்படுது. ஹல்லேலூயா. அவன் இது ஒரு நாள் எங்க தான் போகும்? மண்ணுக்கு தான் போகலாம். ஒருவேளை அது வித்தியாசமான முறையில மரணங்கள் வரலாம். ஒருவேளை தீயினால அல்லது அவன் சொல்ற ஏதோ ஒரு ரீதியில் மரணம் சம்பவிக்கலாம். மரணம் யாரை விட்டு வைப்பதில்லை. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இப்பொழுது இருக்கும் என்று சொன்னா நாமெல்லாம் என்ன செய்யப்படுறோம்? மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆகையினால அவன் சொல்ற வேதம் சொல்லுகிறது, இந்த சரீரமானது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே அது மண்ணுக்கே திரும்பும். ஹல்லேலூயா. ஆனா இந்த ஆவி இருக்கே, அவன் நம்ம சுவாசிக்கிறோமே, இந்த ஆவி என்ன செய்யும்னா தேவனிடத்துக்கு திரும்பும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்ற தேவனிடத்துக்கு திரும்புகிறதுனால அவன் எல்லாரும் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, நரகம் ஒண்ணு இருக்கிறது. அதை நான் இதை எல்லாரும் நான் சொல்றது இல்லை, நமக்கு டைம்ல புரியறதுனால ஷார்ட்டா சொல்றேன். நரகம் எப்படிப்பட்டதுன்னா, அவன் வீடுகள்ல போய் வாசிங்க, நோட் பண்ணிக்காங்க. மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆவது வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அது இருள் உள்ள இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது இருளா இருக்குமா? என்னது? நரகம். இரண்டாவது பார்க்கிற போது மத்தேயு 8:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகை உள்ள இடம். கூக்குரல் தான் நரகம். இன்னும் பார்க்கிற போது அவன் சொல்ற பற்கடிப்பு உள்ள இடம். லூக்கா 16:20-23 வாசிக்கும்போது வேதனை உள்ள இடம். லூக்கா 16:24 சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர் கிடைக்காது, தவிப்பாதா இருக்கும். அவன் சொல்ற தாகம் தீராத இடம் என்று சொல்லி லூக்கா 16:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நினைவு கூறுகிற இடம். நமக்கு இந்த பூமியில ஒருவேளை அது நீங்க நினைக்கலாம், அவனுக்கு என்ன, அவன் ஆண்டவரை தேடல, அவன் நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு ஆசீர்வாதமா தானே இருக்கிறான், அவனுக்கு ஒரு குறைவே இல்லை என்று சொல்லி. ஆனா அங்க நரகத்துல போய் என்ன செய்வான்? ஐயோ, நான் இந்த வேதனை எல்லாம் பட்டனே, இப்படிப்பட்ட வேதனைப்படுத்தினே, இவங்களெல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சனே, அடுத்தவனுக்கு விரோதமா எல்லாக்குரிய மாட்டி போட்டனே, களவு பண்ணனே, கொலை செய்தனேன்னு சொல்லி என்ன செய்வான்? அவன் புலம்பிக் கொண்டே இருப்பான். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 3:12 அது அவியாத அக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னுமாய் மார்க் 9:48 சொல்லப்பட்டிருக்கிறது, அது சாகாத புழு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆகவே இந்த நரகத்திற்கு நானும் நீங்களும் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்துல ஒரு சுத்திகரிப்பு தேவை, இருதயத்துல ஒரு மாற்றம் தேவை. ஆமென் சகோதரன். வேதம் சொல்லி வேதத்துல வாசிக்கிற போது ஆமென் சகோதரன், நித்திய ராஜ்யத்திற்கு கடந்து செல்லணும்னா நம்முடைய உள்ளமெல்லாம் என்ன செய்யுமா? குழந்தைய போல மாறணும், சிறு பிள்ளைய போல மாறணும். அல்லேலூயா. சிறு பிள்ளை என்ன செய்யும்? ஐயா சொன்னார்களவா, ஆமென் சகோதரன், நான் வந்து அப்படியே அவருக்கு முகத்துல அவர் வேணும்னே பண்ணல, ஆனா நான் ரசிக்கப்படாத ஆளா இருந்தா அடிச்சிருப்பேன். எங்களுக்குள்ள ஒரு ஃபைட் உண்டாயிருக்கும், அப்படிதானே? ஆமா. இன்னைக்கு அவன் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நாம சுபாவத்துல மாற்றம் இருக்கணும். நான் 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, அவன் நான் அப்படி அல்ல. வேதம் சொல்றது முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்க. குணாதிசயத்துல மாறணும். அல்லேலூயா. மாற்றம் என்னன்னா, நம்ம பிரசங்கிக்கிற போது பிரசங்கத்தை கேட்டு நம்ம அடுத்த வாரம் என்ன செய்யணும்? இந்த சர்ச்சில கூட்டுறதுக்கு முதல் ஆளா வந்து நீங்க என்ன செய்யணும்? போட்டி போட்டு வரணும். அது உங்க பிள்ளையை, உங்க சங்கந்ததையே உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. தேவ பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும். ஒருவேளை எனக்கு அது இல்லை, நாம இந்த ஆலயத்துக்கு வரும்போது இதெல்லாம் பாழாய் கிடக்குது, இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணணும், இதற்காக நாம என்ன செய்யணும்? ஒரு ஆளால முடியாது. நாம என்ன செய்யணும்? ஷேர் பண்ணணும். ஆளுக்கு 100 ரூபாய் போட்டா என்ன செய்யலாம்? வெயிட் பண்ணிடலாம், அப்படித்தானே? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விதைக்கிற போது வேதம் சொல்லுகிறது, நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. ஆமா. நாம அளக்கிற அளவு அது எப்படிப்பட்டதா இருக்கணுமா? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28 அது 22 வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 22 வாசிக்கலாம். விரைவாய் வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அல்லேலூயா. இதுல எத்தனை பேர் கொடுக்கிறீங்கன்னு தெரியல. ஆமென் சகோதரன். நமக்கு ஒரு 1000 ரூபாய் வருகிறது என்று சொன்னா, இல்லனா 500 ரூபாய் வருகிறது என்று சொன்னா, இல்ல 10,000 ரூபாய் வருகிறது என்று சொன்னா, அதுல 10ல ஒண்ணா கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, 500 ரூபாய் வரும்போது 50 ரூபாய் கொடுப்பாங்க, 50,000 ரூபாய் வரும்போது 5,000 ரூபாய் கொடுக்கும்போது கொஞ்சம் என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும். ஆமென் சகோதரன். ஜெப நேரத்தை கொடுக்கணும். அவன் தேவ சமூகத்துல வந்திருக்க நானும் நீங்களும் ஏதோ பேச்சுல அவன் துள்றதுல பாடுறதுல அவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையான விசுவாசிகளாய் மாற வேண்டும். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் கொடுக்காதவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஆண்டவருக்குரியதை நான் வஞ்சிக்க மாட்டேன். நான் ஆண்டவர் எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் எனக்கு உடம்புல பலம் இருக்கு, தெம்பு இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன், அதனால தான் எனக்கு நான் இந்த வருமானம் எனக்கு வருகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு அநேகரை கடந்த நாள் நான் கூட ஒரு இடத்துல நான் போனேன். என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு இடத்துல ஒரு தலைவர்களெல்லாம் என்ன கூட்டு போனாங்க ஒரு காரியத்துக்காக. அங்க பார்க்கிற போது மனதிலும் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தேன். நூற்றுக்கணக்கானவர். ஆமென் சகோதரன். அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியல, அப்படி இருக்கிறேன். எங்களுடைய ஊழியத்தில் கடந்த நாட்கள்ல ஒரு தாயார் நாங்கள் சந்தித்தோம். நான் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளையுமாக ஒரு இல்லத்தை கடந்து சென்ற போது அந்த அம்மா, அந்த ஐயா நல்ல டீச்சர், நல்லா படித்தவங்க, பணத்துக்கு பஞ்சமே இல்லை. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய மகன் வந்து அவன் 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வேண்டாம் பாஸ்டர், நல்ல ரேங்க் பாஸ்டர், நல்லா படித்தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் ஆனா அப்படின்னு எடுத்தாங்க. ஆனா இப்போ உள்ள நிலைமை என்ன தெரியுமா பாஸ்டர்? ஐயா வாங்க என்று சொல்லி கூப்பிட்டு மாடியில கூட்டிட்டு போனாங்க. அங்க பார்க்கிற போது ஒரு சிறை கைதியை போல அவன் கதவு பூட்டப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. நல்ல படித்தவன். அவங்க நினைச்சாங்க, என்னுடைய பையன் படித்து எங்கேயோ நாங்க எங்களுடைய குடும்பம் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையை குறித்து அவங்க நினைத்திருந்த அவன் அந்த இதெல்லாம் தவிடுபடி ஆயிட்டு கனவெல்லாம். தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டு ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மல்கியா 3:10 வாசிக்கலாம். நான் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். கீழே வாசிக்கலாம். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் தசம பாகங்களை எல்லாம் 10ல 1 அது ஆண்டவருக்குரியது. அல்லேலூயா. அது இந்த திருச்சபைக்குரியது. நீங்க நம்ம பாஸ்டருக்கு சொல்லி கொடுக்கறல்ல. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்கிறது. இன்னைக்கு தசம பாகத்தை பலர் திருடி கொண்டிருக்கிறார்கள். டிவில சொல்லியாச்சுன்னா உடனே என்ன செஞ்சுருவாங்க? மணியாளர் அனுப்புவாங்க. ஆமா பாஸ்டர்
நான் இந்த காணிக்கை எடுத்து அங்க சர்ச்சு கட்ட, நம்ம சபைக்கு தான், நீங்க 10ல் 1 எங்க தான் கொடுக்கணும், இந்த சர்ச்சுக்கு தான். ஒருவேளை பிரசங்கம் பண்ணுற எனக்கு கூட இருக்கக்கூடாது. ஆமா, அப்படி கொடுக்கறதா இருந்தா உங்க பாஸ்டர் 4-5 கோடி நீங்க நினைச்சீங்க கொடுங்க. எல்லாம் மற்ற வருமானத்தை 10ல் 1 கொடுத்துட்டு கூட கொடுக்குற தப்பு இல்லை. ஆனா 10ல் 1 எங்க தான் வரணும், அதை திருடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா உங்களை வழி நடத்துறது யாரு? மேய்ப்பு. அல்லேலூயா. அந்த மேய்ப்பனுக்கு எதனாலதான் பிழைப்பு? நான் ஓப்பனா சொல்றேனே, மேய்ப்பனுக்கு எதனால பிழைப்பு? ஐயா இப்ப நீ எங்க போய் வண்டி ஓட்ட முடியுமா, இல்லைன்னா கொத்தனை கரண்டி எடுத்து போக முடியும்? இல்ல, உங்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறதுனால, அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால தான் அவருக்கு பிழைப்பு. எனக்கு அதுதான். அல்லேலூயா. ஆகையினால நீங்க அவருக்குள்ளதை வஞ்சிச்சீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்காரு. அவன் ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அது ஒருபோது, ஏன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சோதித்து பாருங்க. நீ ஒரு டெஸ்ட் வைத்து பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் போகிற இடம்லாம் இதை நான் சொல்ல வேண்டியது கட்டாயமா இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய முன்னாடி எல்லாம் நம்முடைய ஸ்தாபனத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 5 பைசா கூட ஐயா கிடைச்சது இல்லை, கொடுக்கறதில்ல. ஐயா விசுவாச வாழ்க்கையில அப்பதான் ஆண்டுகளா இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்றது இதனாலதான் இன்னும் பார்த்தாச்சுன்னா, இன்னும் நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா, அவன் பாஸ்டருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சுவிசேஷம் அறிவிப்பது, காஸ்பல் அறிவிப்பது. அப்போ நமக்கு என்ன வேலை? அல்லேலூயா. ஆமா, நமக்கு என்ன வேலை? அவன் சொல்ற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்ற சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாமளும் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆட்டு மந்தையை பெருக்கிறது யாரு? மந்தை தான். அல்லேலூயா. நீங்களாம் இருக்கிறீங்க, இப்ப வயல்ல வேலை செய்யறீங்க, இல்ல ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்க. அங்க வந்து ஐயா வந்து என்ன செய்ய முடியாது, பேச்சு கொடுக்க முடியாது. வேலையை விட்டுட்டு அம்மா நீ என்கிட்ட வாமா, ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியுமா? முடியாது. அவன் ஆகவே அங்க பேசிக் கொண்டிருக்கும் போது அங்க அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடல இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவன் இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. அவன் இந்த சர்ச்சில் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, உங்க மூலமா எத்தனை ஆத்துமாக்கள் வந்தாலும் ஒவ்வொரு ஆளையும் எழுப்பிட்டு நான் கேட்கிறேன்னு வச்சுக்கங்க. ஒருவேளை நான் கேட்டா நீங்க அள்ளி ஊத்துறா ஊத்திடுவீங்க, சொல்ல முடியாது. பாஸ்டர் இவங்க தான் என் மூலமா வந்தாங்க. ஆனா ஆண்டவர் யாரு என்ன செய்யறாரு? நான் பார்க்கிறது மாதிரி பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் உள்ளத்தின் எங்களை ஆராய்ந்திருக்கிற தேவன். அவர் கேட்பாரு, வருகை நாட்களே அம்மா, நீ இத்தனை நாள் இருந்தே, நீ இங்க எல்லாம் வேலை பார்த்தே, இவ்வளவு பேரோட பழகுனே, என்னை குறித்து நீ சொன்னாயா? கடந்த நாள்ல ஒரு இதை வாசித்தேன், உள்ளம் உடைந்தது. மதர் தெரசா அம்மையா, அவங்க தன்னுடைய சிறு வயதிலே தகப்பனை இழந்து தாயாரால் வளர்க்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த தாய் வந்து இயேசுவினுடைய அன்பை ஊட்டி ஊட்டி பொது சேவையிலே, அவன் சோசியல் ஒர்க், சமூக சேவையிலே அவங்க ஈடுபடுத்தி நல்ல வளர்த்துறதுனால அவங்க படித்து அவன் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க, இந்த மருத்துவம் எல்லாம் பார்த்தாங்க. கடைசியாக அவங்க பணி செய்ததுல ரிசைன் பண்ணிட்டாங்க. நல்ல சம்பளம், நல்ல லக்ஸரியா வாழலாம். அவ எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு இந்தியாவை குறித்து கேள்விப்பட்டு இந்திய தேசத்திற்கு வந்தாங்க. இன்னைக்கு சில கள்ளமா இருக்கிறான். என்ன சொல்றாங்கன்னா, அவன் வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்தியாவில வந்து என்ன செஞ்சாங்கன்னா மத மாற்றம் வந்தான்னு சொல்றான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வரவில்லை என்று சொன்னால் கல்வியிலே வளர்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு அவன் சொல்ற கன்னியாகுமரி போட்டு அந்த மாவட்டங்களை பார்த்தாச்சுன்னா இடுப்புக்கு மேல துணி போட முடியாது, ஆடை போட முடியாது. பலவிதமான நெருக்கடிகளை அவன் மூட நம்பிக்கையில் இருந்தது. ஆனால் வெளிநாட்டு மிஷனரிகள் வந்து என்ன செஞ்சாங்க, நம்ம ஆட்கள் அடிப்பூது பெண்களுக்கு கல்வி எதுவும் முடக்கி வச்சுட்டாங்க. ஒரு சொன்னா காலில இருந்து வந்தா, இடுப்புல இருந்து வந்தா, தலையில இருந்து தோல்ல இருந்து. அல்லேலூயா. ஆனா நாமெல்லாம் இங்க இருந்தா வந்தோம், தாய் வயிற்றில இருந்து. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெண்மணி, அந்த தாயார் அவன் சிறு வயதிலே தன்னை அர்ப்பணித்து அவன் ஆண்டவருக்காக தொண்டு செய்யும்படியாக இந்தியாவிற்கு வந்தார்கள். இந்தியாவிற்கு வந்து அவர்கள் செய்த பணி என்ன தெரியுமா? ஆதரவற்றவர்களை ஆதரித்து, குஷ்டம் பிடித்தவர்கள், தான் சொந்த பிள்ளைய ஒருவேளை குடும்பத்தில் கூட பார்க்க மாட்டாங்க, நாற்றம் அடித்த சீல் வடிந்த அவைகளை துடைத்து அதை தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த பணியை செய்து வந்தார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க மதமாற்றம் வந்தாங்க சொல்லிட்டு. கிரிக்கெட் பிளேயர் சித்து அவர் வந்து ஒரு நிதியை கொடுத்தாரு. அந்த நிதியை, ஆமா இது உங்களுக்கு போதுமா, இன்னும் வேணுமா, நிறைவா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, பணம் எல்லாம் ஓகே, நான் இருக்கிற இடத்துல நான் செய்கிற பணியை ஒரு 1 hour உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரா, இன்னும் நான் பல லட்சங்களை என்னால தர்றேன், ஆனா உங்க இடத்துல என்னால என்ன செய்ய முடியாது, வர முடியாது என்று சொல்லி அந்த அம்மையார் அவன் சொல்றோம் அந்த குஷ்டம் பிடித்தவர்களுக்காக ஒவ்வொரு இடத்துல போய் பிச்சை கேட்கும் போது ஒருவர் வெத்தலையை போட்டு காரி துப்பி விட்டார். ஐயா துப்புறது மாதிரில, ஐயா வந்து இந்த துப்புறது, ஆனா காரி துப்பிட்டாங்க. நாமளா இருந்தா என்ன செய்வோம், இயேசு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இயேசு என்ன ஏன் இப்படி துப்பி அனுமதி கொடுத்தா, அதற்கு ஒரு உபதேசம், அதற்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே
நீர் கேட்க மாட்டேரா? உனக்கு கண்ணு இல்லையா? உங்க காது இல்லையான்னு கேட்ப. அப்படிதானே? இந்த அம்மா அப்படியே அதை தொடச்சுக்கிட்டு, எப்பா நீ துப்புனது எனக்கு. என்னது? நீ துப்புனது எனக்குப்பா. ஆனா நான் கையேந்தி இன்னும் இப்ப எனக்கு குனிய அங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, சீல்வடித்து கொண்டு இருக்கிறாங்க, அவர்களுக்காக நீ இதாயின் கொடு என்று சொன்ன போது அவர் உள்ளம் உடைக்கப்பட்டவனாய் தன்னிடத்திலிருந்து பல பணங்களை கொடுத்தான் என்று பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவன் அப்படிப்பட்ட மாற்றம் நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறபடி. ஆகவே நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவன் மற்றவர்களை போல அல்ல. பைபிள்ல சொல்லுது, சிலருக்கு கண்ணு இருந்து காணாது, காது இருந்து கேட்காது இருக்கிறது. நான் சொல்லல, சங்கீத புத்தகம் சொல்லுது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அப்படிப்பட்டவர் அல்லவே. அல்லேலூயா. ஆகவே இங்கே ஒரு இந்த சம்பவம் அவன் சொல்ற இந்த 1 சாமுவேல் புத்தகத்துல நாம் பார்க்கிற போது அவன் அதனுடைய 9ஆம் அதிகாரம் அவன் அந்த 2வது வசனத்துல பார்த்தா அங்க சவுல சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். அது வாசிக்கலாமா? விரைவாய் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள ரொம்ப அழகுள்ள வாலிபன் ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிடும் சௌந்தரியவான், ரொம்ப அழகுள்ளவன், நல்ல விரும்பு. நாம பார்த்தா கீழே வாசிக்கலாம். எல்லா ஜனங்களும் ரொம்ப ஹைட்டானவன், எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். போதும், நீங்க அதுபோல வீடுகள்ல போய் வாசிங்க. 10:2 வாசிக்கும் போது அந்த சவுல இந்த சாமுவேல் என்ன செய்வாப்ல? அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பொழுது சவுல் போதும். அந்த இடத்தை பார்க்கிற போது இங்க 10 அங்க 1-2 தொடர்ச்சியா வாசிக்கிற போது அங்கு தைல கொம்பு எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிறாப்ல. அந்த அபிஷேக அங்க யார? சவுல. ஆனா அந்த சவுல் என்ன செஞ்சிட்டாப்லன்னா தேவனுக்கு பிரியம் இல்லாம, நிறைய பேர் அப்படிதான். ஒண்ணு இல்லாத போது ஆண்டவர் வேணும், சோத்திரம், ஹல்லேலூயா, உபவாச கூட்டம் எல்லாம் இல்லைன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவைக்காக ஆண்டவர் பயன்படுத்துவாங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு நித்திய வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதான் பாதர் பாடிக்கிறார், பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். இன்னொரு பக்கம் கூட பாடுகிறார், அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடூற்றார் உறவினரோ, கட்டின வீடோ நிலம் பொருளோ கண்டிடூற்றார் உறவினரோ, குடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அல்லேலூயா. அக்காலம் இனி செல்லாத தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த நித்திய ராஜ்யத்திற்காக ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாசிக்கிற போது இங்கு பார்க்க முடிகிறது, அந்த 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிற போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஈசாயுடைய மகனை பத்தி ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கொண்டு வந்தாப்ல. ஏன்னா நம்ம ஆளு ஏற்கனவே எப்படிப்பட்ட ஆளுக்கு அபிஷேகம் பண்ணாரு? நல்ல ஹைட்டர் வெயிட்டா, நல்ல அழகுள்ளவரா. நிறைய பேர் முகத்தை பார்த்து நினைச்சுவாங்க, பழகுவாங்க. அப்படித்தானே? கோத்திரத்தை பார்த்து பழகிறவங்க உண்டு. ஆமா, சில இடங்கள்ல எல்லாம் ஊழியத்திற்கு போய் பார்க்கும்போது சிலர் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா தீட்டு சொல்லிட்டு கேடுகிட்ட சமுதாயத்துல நாம என்ன செய்யறோம்? அல்லேலூயா. ஆமா, நம்ம ஏசப்பாட்ட வந்தாச்சுன்னா எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால இங்க சாமுவேல்ட்ட வரும்போது அங்க வாசிக்க முடிகிறது. அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது அவன் சொல்ற வாசிக்கலாமா? அதனுடைய அங்க பார்க்கிற போது அவன் 6 பேர் ஃபர்ஸ்ட் ஒருவரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவன் தானா என்று சொல்லி கேட்கிறோம். இவன் தானா? பார்க்க அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? ஆமா, அழகுல நம்மள மாதிரி முகத்தை பார்த்தோன்னே ரைட்டு. அது நீங்க அதை பார்க்கிற போது அவன் அந்த விருந்துக்கு அந்த அழைக்கிற போது அந்த ஈசானுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும்போது அங்க பார்க்கணும், எந்த பிள்ளையுமே நல்ல அந்த தகப்பன் நல்ல பெஸ்டான அது தகப்பன் கூட பிள்ளை இருந்துருக்கிறாங்க. அது விருந்துக்கு அவன் எத்தனை பிள்ளைகளை தான் கூட்டு வந்தாப்ல? 6 7? அதை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 7 பேரை என்ன செஞ்சாப்ல?
நம்ம நீங்க சொன்ன சரிதான், இன்னொரு இடத்துல 6 சொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆகவே 7 பிள்ளைகள் ஆண்டவர்ட்ட கேட்கிறாப்ல, இவன் தானா என்று சொல்லி. ஏன்னா நம்ம ஆளு ஏற்கனவே ஹைட் வெயிட்ட பார்த்ததுனால தோரணையை பார்த்து செஞ்சுட்டாரு, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம்னு பார்த்தாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நான் பார்க்கிற மாதிரி உங்களை கர்த்தர் பார்க்கிறது இல்ல. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், தேவையோடு வந்திருக்கலாம், யாரும் எனக்கு ஆதரவு இல்லையே என்று சொல்லி. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா நம்முடைய நிலைமை ஒரு நிமிஷத்துல தலைகீழாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா அவன் எகிப்தில அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டுக் கொண்டு இருக்கிற போது, அவன் எகிப்தியை துரத்தி கொண்டு வரும்போது செங்கடல் அவர்களுக்கு தடையா இருந்தது, தாண்டி போக முடியல. திரும்பி பார்த்தா படை. மோசே இவனை கொல்லவா கொண்டு வந்து அங்கே செத்துக்கலாமே, அங்க இடம் இல்லை அங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, ஆலயத்துல வர்றதுனால ஒருவேளை உங்களை ஒதுக்கலாம், குடும்பம் பெருக்கலாம், அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்க முன்னாடி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பாடுகள், அநேக கண்ணீரின் அனுபவத்திற்குள்ளாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஏசப்பா சொல்றாரு, நீ உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொல்லி. ஹல்லேலூயா. எந்த கொம்பனாலையும் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதை நிப்பாட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவன் துன்பப்படுத்தின கிறிஸ்தவர்களை, துன்பப்படுத்தின சவுலையே பவுலாய் மாற்றி அநேக சபைகளுக்கு கடைசியா அவன் ஆண்டவருக்காய் அடிபடவும் நிர்வாணமாக்கப்படவும் அவன் கல்லெறியை தாங்கிக் கொள்ளவும் ஆண்டவருக்காக தன்னை தியாகம் பண்ணி பண்ணான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா இயேசுவை அறிவிப்பதுதான். தலையே போனாலும் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக நானும் நீங்களும் அழைக்கப்படல. அப்பா ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கேட்கிறாப்ல, அவன் ஈசாய் சாமுவேல் பாத்துக்க, இன்னும் உனக்கு குழந்தைகள் இருக்கிறதா, பிள்ளைகள் இருக்கிறதா, இவர்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்கிறாப்ல. ஏன்னா நம்ம ஆளு நல்ல தலகாத்தமான ஆளதான் கொண்டு நிப்பாட்டிட்டார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறது பெஸ்டா தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படிக்கு நிறைய பேர் வந்து பார்த்தாச்சுன்னா நுண்டி கோழி இல்ல சாவ கிடக்கிற பொருளை கொண்டு என்ன கூடாது, பாஸ்கர் ஜோம் பண்ணி பழக்க வச்சு அப்படி கொடுக்க கூடாது. சில காணிக்கை காசை பார்த்தாச்சுன்னா கிழிஞ்ச நோட்டு 50 ரூபா நோட்டு பாதி இங்க இருக்கு, பாதி எங்க நம்ம தேட வேண்டிய நிலைமை இருக்கு. அதெல்லாம் நீ போடாங்க. ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கல, கட்டாயம் மனப்பூர்வமாய் கொடு. ஹல்லேலூயா. எதை கொடுத்தாலும் பெஸ்டா கொடுக்கணும். அவன் நல்ல ஊழியத்தை கொடுக்கிறது பெஸ்டா, முதன்மையானதை கொடுக்கணும். ஹல்லேலூயா. இவன் தேர மாட்டான், இது எப்படியாவது அப்படிங்கறத கொடுக்க கூடாது ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா, ஆமா இந்த தகப்பனார் வந்து எல்லாரையும் கொண்டு நிப்பாட்டிட்டாரு. ஆண்டவர் இவரு கேட்கிறார், ஆண்டவரே இவன் தானா, இவன் தானா. முகத்தை பார்த்த உடனே ஒவ்வொரு பிள்ளையா வரும்போது சாமியில் நினைச்சாரு இவனாதான் இருக்கும், இவனதான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், ஃபர்ஸ்ட் குழந்தை இல்ல இவன் இல்ல, ரெண்டாவது கொண்டு வந்த இவனும் இல்ல, மூணாவது இல்ல 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 இல்ல. ரொம்ப சோர்ந்து போய் அவன் இன்னும் ஒரு ஏதாவது இவ்வளவு தானே அவங்க பிள்ளை கேட்கும் போது, இல்லையா ஒருதான் இருக்கான், அவன் கடைசி பிள்ளை, அவன் என்ன செய்யறான், ஆடு மேய்க்கிறான். உடனே சொன்னார், நீ அவனை கொண்டு வாயா ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. ஆமா சோதரம். ஆடு மேய்க்கிறவனை ஆமென் சோதரம் கொண்டு வா என்று சொன்ன போது ஆண்டவர் இவனா என்று சொல்லி கேட்கும் போது இவன் தான் என்று சொல்லி இவனை அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் குடும்பத்தால் மறக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நேசித்தவர்களால் அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம். அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், அதே இடத்துல ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை நீங்கள் துக்கத்தின் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கலாம், வேதனை வழியாக இருந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருக்கிறது உடலை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ எதை குறித்தும் கலங்காத, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. வியாதி ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம் இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி என்று சொல்லியிருக்கலாம். என்ன டாக்டருக்கு அவன் வைத்தியம் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நீங்க வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டா, கடைசி சாக வேண்டிய நிலைமை, சாக போற நிலைமையில தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய ஆடையாக தொட்ட போது 12 வருடமாக இருந்த வியாதி ஆமென் அந்த ஒரு நிமிஷத்திலே மாறினது. தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் அற்புதம் செய்கிற தேவன். லூக்கா 18 அதனுடைய 27 சொல்லுகிற வண்ணமாக, லூக்கா 1:37 சொல்லுகிற வண்ணமாக, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்தை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யுமா? பெண்ணியாளியை ரட்சிக்கும். ஆமென். நாம முகத்துல நல்லவங்களா? அதைத்தான் வேதத்துல வாசிக்கிற போது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25 இருந்து 28 வரை வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வெளியே தூய்மை, உள்ள வந்து பார்த்தாச்சுன்னா அக்கிரம். இப்போ எல்லாரையும் பார்க்க நல்லா தான் இருக்கிறேன், நான் பார்த்தா என் முகத்தை பார்த்து மார்க் போடு, நான் பரவாயில்ல நல்லா இருக்கிறேங்க, கலையா இருக்கிறேன். ஆனா உள்ளத்தை பார்க்க முடியுமா? எந்த டாக்டராலையும் பார்க்க முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? வாசிங்க.
மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திர வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, உள்புறத்திலோ கொள்ளைனாலும் நிறைந்திருக்கிறது கொள்ளை. 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அது இருமாப்பாயிராது, தன்னை புகழாது, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இருமாப்பா இருக்கிறீங்க? இந்த உலகத்துல பகையே இருக்க கூடாதுங்க. அல்லேலூயா. ஆமா, வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளை, நான் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் விடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசை விடுகிற கைத்தாளங்களை போலவும். நான் பல வரங்களை உடைய நான் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். விசுவாசம் மலையை பெயர்ந்து போகத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டா நான் சீரோ தான், நான் சைவர் தான், முட்டை தான். வாசிக்கலாம். ஒருவேளை நினைக்கலாம் நான் அன்னதானம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒருவேளை அள்ளி கொடுக்கலாம். நிறைய கிறிஸ்தவர்கள் கூட ஆலயத்துக்கு செய்ய மாட்டாங்க, பேருக்காக பிரசவத்துக்காக அது சில நோட்டீஸ்க்காக என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் நாம என்ன செய்யக்கூடாது. நீங்க அன்னதானம் பண்றது பார்த்தாச்சு நிறைய பேர் போட்டாக்காகவும் பல அதெல்லாம் கூடாதுங்க. வாசிக்கலாம். சரீரத்தை சுட்டரிக்கிறதுக்கு கொடுத்தாலும் அன்பு இல்லனா ஒண்ணுமே இல்ல. அன்பு எப்படிப்பட்டதா இருக்குமா? ஆமா, கணவனார் ஒரு வார்த்தையை பேசிட்டா மனைவி பதிலுக்கு 2 வார்த்தை பேசலனா தூக்கமே வராது. சில புருஷமாருக்கு மனைவியை அடிக்காட்டா தூக்கமே வராது. இது சாபம், நித்திய ராஜ்யத்திற்கு போக முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். எபேசியர் என்ற நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷர்களே உங்க மனைவி இடத்துல நினைச்சீங்க சண்டை போடுங்கன்னு சொல்லல, அன்பு கூறுங்க, நேசிங்க, லவ் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நேசிக்கணும். வேதத்தை தூக்கிட்டு எத்தனை பேர், எத்தனை விசுவாசி அவன் மனைவியை அடிக்கிறீங்க, பிள்ளைகள் பெற்றோரை அடிக்கிறீங்க. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் சாபம். நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போக முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினால எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. நாம பேச்சுக்கு மாத்திரம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிக் கொண்டிருந்தா பிரயோஜனம் இல்லை. வாசிக்கலாம் ஐயா. அன்புக்கு பொறாமை இல்லை. அல்லேலூயா. பொறாமை வரக்கூடாது. நாம வந்துனாலே விளங்காது குடும்பம். சொல்லுவாங்க வெள்ளாம வீட்டை ஏதோ சொல்லுவாங்க கிராமத்துல. அது போல இந்த பொறாமைங்கிற ஒரு ஆம உள்ளத்துல வந்துட்டுனாலே விசுவாசிகள வாழ்க்கையில ஆசீர்வாதம். நம்முடைய விசுவாசம், நம்ம சபையில எல்லாரும் ஆசீர்வாதம் ஆயிருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வருகிற தலைமுறைகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல வரணும், அரசு அதிகாரிகளா வரணும். அந்த விசுவாசி வளர்ந்துட்டு இல்ல அந்த விசுவாசி பொறாமை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரையும் வாழ்த்தணும், மற்றவர்களை கண்டு நம்ம சந்தோஷப்படணும். பொறாமை என்பது அது ஒரு எலும்புரிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம பாஸ்டர் நினைச்சணும் ஆசீர்வாதம் இருக்கணும், சர்ச் ஃபாதர் நினைச்சணும், மற்ற பாஸ்டர் மாதிரி என்னுடைய ஃபாதர் நினைச்சணும், கார்ல வரணும் அப்படின்னு இருக்கணும். அதை விட்டு பாஸ்டருக்கு நல்ல அப்படின்ட்டு அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் நீங்க சொல்லுவீங்க இன்னைக்கு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் எல்லாம் போட்டு போயாச்சுன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இல்லையா? என்ன பார்த்தா யாருக்கும் கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா பல நாள் தூக்கம் இல்லாமல் கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய மேய்ப்பர் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. அதற்காகவே தேவனுடைய பிள்ளைகளே வாசிக்கலாம் தொடர்ந்து. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு என்ன செய்யாது? நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா திவேசுக்கு காரணமே புகழ்ச்சிதான். நான் தெரியுமா, நான் எங்க அம்மா வீட்டுல எங்க அப்பா அம்மா வீட்டுல ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா இருக்கும். நான் எப்படி வாழ்ந்த தெரியுமா? நான் சமைச்சதே கிடையாது, துணி துவைச்சதே கிடையாது. பெற்றோர்கள் எல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு நினைக்கணும் துணி துவைச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. பழைய கொடுக்கணும், துணி எல்லாம் துவைக்கணுமா, சமையல் செய்யணும். இது நிறைய குடும்பங்கள ப்ராப்ளம் இதுதான். ஆமா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. வாசிக்கலாம். இருமாப்பு. நான் சில பார்த்தாச்சு குடும்பங்கள்ல பார்த்தாச்சுன்னா சண்டை போட்டுட்டு பேசவே மாட்டாங்க. தேவன் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு சொல்லப்படுகிறது. சூரியன் மறைவுக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? ஒப்புரவாகும். சண்டை இல்லாத வீடு ஒரு வீடு இருக்காரு. அல்லேலூயா. ஆனா அவன் கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் அடிதடி வந்துடக்கூடாது. ஒரு வார்த்தை பேசினா பதில் சொல்லாம இருக்கவே முடியாது சிலருக்கு. ஆமா, ஏதோ தெரியாம ஒரு புருஷன் ஏதோ சொல்லிட்டாருன்னு அதே பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே ஃபர்ஸ்ட் நம்மளை பார்க்கணும். நிறைய பேர் நம்மளை பார்க்கறதே இல்ல, மற்றவங்களை தான் பார்க்கறது, மற்ற குடும்பத்தை தான் பார்க்கறது. வேதம் சொல்லுகிறது உன் கண் இருக்கிற உத்தரத்தை பாரு. அடுத்தது என்ன செய்யும்? நீங்க நிறைய பேர் மற்றவங்களை பாவி 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 என்று சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவோட கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் கல்லறி நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? கல்லறிஞ்சு கொல்லணும். ஆண்டவர் புரிஞ்சு உங்களிலே எவனாவது பாவம் செய்யலாம், நீங்க எல்லா கள்ளங்களையும் நினைச்சுட்டான், ஓடிட்டான்.
இயேசு கிறிஸ்து நீ பாவம் செஞ்சது சரின்னா சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? இனி நீ பாவம் செய்யாது. அவன் இந்த பூமியில யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரம் தான் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும். அவருடைய ரத்தம் தான் பரிசுத்தமானது. ஆகவே ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்து விடும்போது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் நிச்சயமானா இரக்கம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய உள்ளத்தை பார்க்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அவன் கடைசி ஒரு சாப்டர் மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்க டைம் எனக்கு முடிச்சுட்டு நான் ஒரு வார்த்தை சொல்றேன். மார்க் 10 அதனுடைய 17 வாசிக்கிற போது அங்கு பார்க்க முடிகிறது, அங்க ஒரு பணத்தை சார்ந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். வாசிக்கலாமா? 17 மார்க் 10:17 வாசிக்கலாம். விரைவாக வாசிங்க, நான் முடிச்சிடறேன். மார்க் 10:17 வாசிக்கலாம். பின்பு அவன் புறப்பட்டு வழியிலே போகையில் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. நன்றாய் கவனிங்க. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டும்? சிலர் வந்து பேச்சிலே மயக்கிடுவாங்க. சிலருடைய பேச்சை பார்த்தா அப்படி தேனிலிட்ட பணியாரம் போல இருக்கும். ஏன்னா எங்க நான் வாழ்ந்த கிராமத்துல ஒருத்தவங்க வேலை செய்யறதுக்காண்டி எங்களை கூப்பிடுவாங்க. மக்கா வாமக்கா, அந்த பைப்புல போய் ஒருவனை தண்ணி எடுத்துட்டு வந்துருமாக்கா. அப்படி நமக்கு அவங்க சொல்லும் போதே என்ன செஞ்சிடும், அப்படி உள்ள உறைஞ்சிடும். நிறைய பேர் பேச்சிலே இருக்காங்க. ஆனா ஏசு கிறிஸ்து அந்த சோப்பு போடுற வேலை நடக்காது. ஆமா, அவன் சொல்ற நல்ல போதகரே, அவர் சொல்லிட்டாருப்பா, நீ என்ன நல்ல, நீ எனக்கு என்னப்பா சர்டிபிகேட் கொடுக்குற இல்லையா? அவன் நித்திய ஜீவனை அவன் சுதந்திரத்துக் கொள்ள என்ன செய்ய? தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு இயேசு, என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயா, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயையும் என்ன நல்லா கவனிக்கணும். வயசான போது தாய்மார தகப்பன்மார தெப்பத்துல விடக்கூடாது. நிறைய பேர் அடிப்பாங்க தாய் தகப்பனர், அது சாபம். அல்லேலூயா. அவன் தப்பி தவறி நீங்க ஒருவேளை உங்க தாய் தகப்பனை அடிக்கிறவங்க இங்க இருப்பீங்கன்னா இன்றைக்கே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவங்க ஆட்டமே மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. 10 கட்டளைகள்ல ஒன்று நியாயப்பிரமாணத்துல இது ஒன்று. நியாயப்பிரமாணத்துல இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாய். ஓய்வு நாள்ல நீங்க என்ன வந்தாலும் சரிதான், ஆண்டவர் ஆராதிக்காம எங்கேயும் போயிடக்கூடாது. அல்லேலூயா. அன்னைக்குதான் நம்ம ஆட்கள் நினைச்சுவான், கல்யாணம் மற்ற ஏதாவது இது வைப்பாயப்பா, என்ன நான் ஜீவனுள்ள ஆண்டவரை அவன் ஆராதிக்கிற எனக்கு டைம் இது. அல்லேலூயா. வேணா என்கிட்ட டைமை காட்டி நீ வை. அல்லேலூயா. நான் என் தெய்வத்தை ஆராதிக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசி இருக்கு. சாக்கு போக்கு, பாஸ்டர் இன்னைக்கு தான் தண்ணி வந்து பாஸ்டர், பைப்ல தண்ணி இல்ல பாஸ்டர், துணி துவச்சு லேட் ஆயிட்டு பாஸ்டர், இல்லன்னா அங்க போன பாஸ்டர், இங்க பண்ணத நொண்டி சாக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது. 6 நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை நாள்? 6 நாள். ஒரு நாள் எத்தனை மணி நேரம் தான் கொடுக்கணும்? 2 hours 3 hours தான் என்ன செய்யலாம், கொடுக்கணும். அல்லேலூயா. அவன் ஒரே அடியில ரெஸ்ட் தந்துருவார் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். நாம யோசுவா சொல்லுவாரு, ஆமென் சொல்ல, நான் உங்கள் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம தேவனை தேடுறத பார்த்து, ஒருவேளை உங்க புருஷன் அவன் ரட்சிக்கப்படலன்னா உங்க வாழ்க்கையை பார்த்து மனம் திரும்பணும். ஒருவேளை உங்க மனைவி ரட்சிக்கப்படலாம், உங்களை பார்த்து மனம் திரும்பணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து கேட்க கூடாது. ஆமா, வேதக்காரங்க பைபிளை தூக்கிட்டு போறாங்க, ஆனா வாயை எடுக்கிறதெல்லாம் கெட்ட வார்த்தை. வேதம் சொல்கிறது, உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வேண்டும். ஒருவேளை கெட்ட வார்த்தை பேசுறவங்க இதுல இருப்பீங்க. இல்ல பாஸ்டர் அப்படிலாம் இல்லைன்னு சொல்றீங்களோ? இல்லன்னா சோதரம். அவன் நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்திருக்கிறேன். எனக்கு வேதம் சொல்லி ஒரே ஊற்றுகள் இருந்து அவன் சுவை உள்ளது கசப்பு வராது. அப்படித்தானே? அவன் அப்படி பேசுறது, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல வந்து பிரச்சனைக்கு இந்த அந்த வாய் தான். அப்படித்தானே? தேப்பப்பட்ட அவன் புருஷன் ஏதாவது பேசும்போது இங்க ஒரு ஹெட்போனை போட்டோ, இல்லைன்னா கொஞ்ச நேரம் அவன் இந்த வேத வசனத்தை அவன் பேசாது இருந்தால் மூடவே எழுச்சிவான். நேரடி அவன் பைபிளை சொல்ல. இந்த வாய் தான் சில அடித்தடிக்கு, சில பிரிவினைக்கு காரணம். அப்படித்தானே? நீங்க வீடுகளில் போய் வாசிங்க, இந்த நாவை குறித்து அழகா சொல்லப்படும். அது ஒரு காட்டுக்கு ஒரு தீக்குச்சி காட்டை கொளுத்தி விடுறது போல அநேக குடும்பங்களை சீர்குலைக்கிறதுக்கு நான் இந்த நாவை பயன்படுகிறது. ஆகவே இந்த நாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஆகவே சின்ன அவயம் தான், ஏன்னா இதுக்கு எலும்பு இல்லை. ஆகையினால கண்டதை நினைச்சிடும். பேசிட்டு கடைசியில பேசிட்டு தெரியாம பேசுற உள்ளத்துக்கு நிறைவா என்ன செய்யும்? வாய் பேசு. ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னாடி பலமுறை யோசித்து என்ன செய்யணும்? பேச விட தேவனுடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல அவன் சொல்றான், அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் நல்லவனா தான் இருந்திருக்கான். அல்லேலூயா. நீங்க அதை வாசிக்கிற போது 17:25 வாசிக்கிற போது, மார்க் 17:20 நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொள்றார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்குள்ள வித்து என்ன செய்யும்? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? மார்க் அதனுடைய 17 அந்த 10 அதுல வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிறது,
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவர், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறுவயதில் முதலே செய்கிறான். அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் பெற்றோர் அடிச்சது கிடையாது, அவன் என்ன செய்யல, பாவம் செய்யல, நான் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கிறேன். நம்ம சொல்ல முடியுமா? நியாயப்பிரமாணத்தின்படி நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆண்டவரை ஒரு நாள் கூட நான் ஆராதிப்பதை மிஸ் பண்ணல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தாயை தகப்பனும், உங்களுக்கு ஒருவேளை மாமனார் மாமியார் இருப்பாங்கன்னா அவங்களை என்ன செய்யணும்? ஒரு தாயை போல பார்க்கணும். இல்லையா? புருஷன் தன்னுடைய மனைவியுடைய அம்மாவை அப்பாவை எப்படி பார்க்கணுமா? ஏன்னா அவங்க எல்லாவற்றையும் விட்டு தான் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா பெற்றோர் வீட்டுக்கே என்ன செய்ய மாட்டாங்க, மனைவி அனுப்ப மாட்டாங்க. ஆனா எனக்கு வீட்டுல என் ஒய்ஃபை போனாம நினைச்ச மாட்டாங்க, உங்களை சேர்த்து போவோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது காரணம் என்ன? என் பாசத்தினால நாம தேவை போனா அப்படின்ட்டு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கொடூர குணங்களா நாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா நியாயப்பிரமாணத்தின்படி பெர்ஃபெக்ட். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை பார்த்து, இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு குறித்து, எப்பா நான் அவனை நேசிக்கிறேன் சொல்லாது, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒரு பெரிய கப்பலா இருந்தாலும் அதை கவிழ்க்கிறதுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் போதும். அல்லேலூயா. நாம பெரிய நல்ல நல்ல காரியங்கள் 99% நம்ம செய்து பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல குறைவுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னா, ஆண்டவரை தேடுகிறதுல குறைவுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவருக்கு கொடுக்கிறது, நமக்கு விளைச்சல் பலன் வருகிறதுனா ஒருவேளை அது கடுகா இருக்கலாம், நெல்லா இருக்கலாம், அது விளைகிறதுல ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. அது அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் பெர்ஃபெக்ட். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவன் சொல்றான், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உண்டானவர்கள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அவன் ரொம்ப ஆஸ்தி உள்ளவன் பாத்தியாங்க. அவன் ரொம்ப ஆஸ்தி இருக்கனால நினைச்சுக்கிட்டான், அவன் இவருக்கு கொஞ்சத்தை போட்டா அப்படின்னு சொல்லலாம், இவருக்கு கொஞ்சத்தை அப்படி கொடுத்துட்டா இவர் மயங்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல போதகரே நான் அதுல எல்லாம் கரெக்டா இருக்கேன், ஆனா தேவைக்கு அதிகமா செஞ்சிருக்காங்க, சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவன் நீ உனக்குள்ளதை விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு வாயின்னு சொன்ன போது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் அவன் இந்த வார்த்தையை கேட்ட போது துக்கத்தோடு போய்விட்டான். அவன் பரலோக ராஜ்யத்தை இழந்தவனாக காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்கள் அப்படிப்பட்டவளா இருக்கக்கூடாது. நாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்ற ஒன்றை மாத்திரம் நான் கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன். அவன் கடைசி நாட்கள் 2, பரலோகம் நரகம். ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுக்கு நித்திய ராஜ்யம் உண்டு. நிறைய பேருக்கு எங்க போறோம்னே தெரியாது. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல யாத்திரை பண்ணி பஸ்ல போறோம்னா அது இந்த இடத்துக்கு தான் டிக்கெட் எடுக்கிறோம், அப்படிதானே? நான் இங்க வரணும்னா 3 பஸ் ஏறி வந்து இந்த இடம் சொல்லி டிக்கெட் எடுக்கும் போது வர முடியும். அது போல கிறிஸ்தவர்களாகி நமக்கு அப்படி ஏற்கனவே தெரியும், நாம நம்முடைய பிரயாணம் இங்க பரலோகம். பரலோகத்தில் போகும்போது எப்படி இருக்கிறது? அது இடுக்கமான வாசல், நரகத்தில் விசாலமா இருக்கிறது. அதான் அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ண போனா நிறைய பண்ணலாம், டைம் இல்ல. சொல்லப்பட்ட நரகம் யாருக்குன்னா, நல்ல கனி கூடாதவர்களுக்கு நரகம் உண்டு. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு அவன் குணாதிசயத்தில் மாற்றமில்லைன்னா நரகம். இன்னும் அக்கிரமம் செய்கிறவனுக்கு நரகம், உண்மை இல்லாதவர்களுக்கு நரகம். அவன் கர்த்தர் தந்த தாரத்தை பயன்படுத்தலனா, ஒருவேளை நீங்கள் அவன் சொல்ற சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அல்லது ஆண்டவரை பாடுவதற்கு உங்களுக்கு நல்ல தாரத்தை கொடுத்திருக்கிற போது அதை பயன்படுத்தணும். இப்ப கீபோர்டு போடுற தம்பி, கீபோர்டு அவருக்கு தாரத்தை இன்னும் அவர் என்ன செய்யணும்? அப்ப எங்கெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்த முடியுமா அங்கெல்லாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நமக்கு கிடைக்கிற டைம்ல சுவிசேஷம் அறிவிக்கிற டைம்ல நாம என்ன செய்யணும்? அடுத்த வருஷம் வரும்போது இதை காட்டிலும் பல மடங்கு பெருகி அவன் சொல்ற பெரிய சர்ச்சையா இன்னும் என்ன செய்யணும்? நம்ம இந்த குண்டு சட்டம் இன்னும் இதல்ல, அவன் ஐயா மூலமா நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறது. இதுவல்ல நம்முடைய தரிசனம், இன்னும் பல கிளை சபைகள் உருவாகணும். அல்லேலூயா. ஆமா, அதற்கு நீங்கள் தான் விசுவாசிகளா, நீங்க தான் ஆத்மா ஆதாயம் பண்ணணும். ஆமா, ஐயா கேட்பாரு, இந்த வருஷம் முடிவுல கேட்பாரு, நான் சொல்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆளும் எழுப்பி சாட்சி சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லுங்க, என் மூலமா இவங்களை நான் கூட்டிட்டு வந்த ரட்சிப்புகளை வழி நடத்தினேன். அல்லேலூயா. ஆமா, மாறாக பாஸ்டர் என் மூலமா இடறி போயிட்டாங்க இவங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே தீமை செய்கிறவனுக்கு நரகம் உண்டு, துன்மார்க்கனுக்கு நரகம் உண்டு. தேவன் பிரியமானவர்களே, அவன் மாய்மாலம் பண்ணுகிறவனுக்கு அவன் சொல்ற நரகம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகமா நரகமா? அல்லேலூயா. உங்க கண்கள் தான் இருக்கிறது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், உடைக்கப்பட்ட உள்ளத்தை பார்க்கிறார். எதை குறித்து கவலைப்படுகிறீர்களா? அந்நாள் பிள்ளை இல்லாதனால மலடியா இருந்தபடினால சக்களத்தி தன்னுடைய சகோதரி அவன் சொன்ன வார்த்தையினுடைய குத்தல், அந்த காயப்படுத்துதல், நீ எல்லாம் மலடி அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்டதுனால அவனால் தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு இயேசுடைய அவன் அந்த ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து கண்ணீர் வடிக்கிறாள். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த கண்ணீர், ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த அவச்சொல் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாள். அங்க இருக்கிற என்ன மாதிரி ஒரு பாஸ்டர் பார்க்கிறார், வழக்கத்துக்கு மாறாக
இவளுக்கு ஜெபம் பண்ணுகிறாங்களே, ஒருவேளை இவள் குடித்து விட்டு வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கிறாப்ல. அவன் வேதனை தாங்க முடியல, யாரையும் பார்க்கல. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில, ஏதோ கைவிடப்பட்ட சூழ்நிலையில, ஏதோ தேவையோடு, கடன் பிரச்சனையோடு, கடன் பாரத்தோடு, எனக்கு யாரும் இல்லையே, நான் நம்பி இருந்தவங்களா என்னை கைவிட்டுட்டாங்க, அவன் என்னுடைய நான் நம்பி இருந்த சொத்தெல்லாம் என்னை விட்டு போயிட்டு எனக்கு கடன் தான் மிஞ்சி இருக்கிறது, இதை யார் தீர்ப்பான்னு கவலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அவன் அந்த அண்ணாள் தன்னுடைய வாழ்க்கையில தேவ சமுத்திரம் வந்து கண்ணீர் வடித்தாள், உள்ள உருகி அழுதாள். ஆண்டவரே, என்னை பார்ப்பீராக, எனக்கு மட்டும் நீர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா, எனக்கு மட்டும் ஒரு பிள்ளை என் வயிற்றுல கொடுத்தீங்கன்னா, அந்த பிள்ளைய உங்க ஊழியத்துக்கே கொடுத்துருவேன், அதை உமக்கே நான் கொடுத்துருவேன் சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. பொறுத்தனை எத்தனை பேர் பொறுத்து இன்னைக்கு ஒரு சவாலா எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க இந்த காரியத்தை தேவை பிள்ளையை குறித்து கவலைப்படுறீங்களா, இல்ல இந்த படிப்பு குறித்து கவலைப்படுறீங்களா, ஒரு பொறுத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இதை செஞ்சா நான் உமக்கு இதை செய்வேன். ஆமா, நான் இதை செஞ்சா இந்த சர்ச்சுக்கு நான் ஒரு 10 டீப் லைட் வாங்கி போடுவேன், இதை செஞ்சா நான் என்ன செய்வேன், எங்க பாஸ்டருக்கு ஒரு கார் வாங்கி கொடுப்பேன், இதை செஞ்சா எங்க ஆலயத்துல ஒரு ஏசியை மாட்டி வைப்பேன். இப்படிப்பட்ட ஏதோ ஒரு பொறுத்தனை, உங்க தகுதிக்கு மிஞ்சினது பண்ணா இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன். பாருங்க, பொறுத்தனை பண்ணினா நடந்தது என்ன தெரியுமா? பொறுத்தனை ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் பொறுத்தனையோடு ஆண்டு சமூகத்துல ஆண்டவருடைய உள்ளத்தை பார்க்கிறாங்க. ஆனா உடைக்கப்பட்ட உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இதயத்தை ஆண்டவர் தேடுகிறார். ஒருவேளை உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா, ஆண்டு சமூகத்துல நீங்க சொல்லுங்க. ஆமென். ஒரு பக்கத்துல கையை படி சொல்லுங்க, ஆண்டவருக்கு துக்கத்தை மாற்றுவாருன்னு சொல்லுங்க. ஆமென். அன்னாளின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உங்க கண்ணீரை துடைப்பார்னு சொல்லுங்க. அவங்க பிரச்சனை எல்லாம் மாற போகுதுன்னு சொல்லுங்க. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஆமென். அவருடைய எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மாற்ற முடியும். ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நான் கேட்ட சத்திய வார்த்தையின்படி என் வாழ்க்கையில ஆண்டவரே ஒருவேளை கசப்பு இருக்கலாம், இன்றைக்கே எடுத்து கூட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் சுவிசேஷம் அறிவிக்காம எனக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறேங்க, என் சொந்தக்காரங்கிட்ட, என் வேலை பணி செய்யறவங்கிட்ட. ஆண்டவரே, நான் இன்று முதல் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் ஆண்டவரே. ஏசப்பா, என்ன தகுதி உள்ளவனா மாற்றுங்கப்பா, என்ன தகுதி உள்ளவனா மாற்றுங்க ஆண்டவரே. நான் இனி சண்டையோடு இருக்க மாட்டேன், நான் வைராக்கியத்தோடு இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் விட வேண்டிய காரியத்தை இன்றைக்கே விட்டு விடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுவீர்களா ஆண்டவரே? ஒரு நிமிடம் நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து அறிந்து பார்க்கலாமா, நாம் என்னென்ன காரியங்கள் குறைபட்டிருக்கிறோம்? தேவனை ஆராதிக்கிறதுல, ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல, ஆண்டவரை தேடுறதுல, முழு உள்ளத்தோட ஆண்டவரை தேடுறோமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை தேடுறோமா? ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று சொல்லி தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கலாமா? ஏசப்பா, அப்பா, கண்ணீரை துடைங்க. நான் இதுவரைக்கும் மனமான வாக்குல வாழ்ந்துட்டு ஆண்டவரே, இனி நான் அப்படி வாழ மாட்டேன் ஆண்டவரே. நீங்க போதும் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசுனதற்காக ஆண்டவரே, இன்று முதல் ஒரு சவாலோடு இந்த சபைக்கு ஒரு தூணா இருப்பேன் ஆண்டவரே. இந்த சபை காரியங்களை நான் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் நான் முதன்மையா இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொள்ளலாமா?